ஹலோ வணக்கண்ணே. வணக்கங்கண்ணா. ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் படியாகராக கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேங்க. வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மொத்தம்? வீட்டில் 4 மாடு இருக்குங்க. 4 மாடு. 4 மாடு என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்கண்ணே? 4மே ஹெச்எஃப் ஜெர்சி இருக்குங்க. ஹெச்எஃப் ஜெர்சி வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க. சரி, அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணே இங்கே? அருள் டைரி ஃபார்ம் எங்கள் நண்பர் மூலயமா எனக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் யூடியூப்லேயும் பார்த்தேங்க. நண்பர் என்ன சொன்னாங்கண்ணே? அவர் அருள் டைரி ஃபார்மில் மாடு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், தரமான மாடாக இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. கான்டாக்ட் நம்பர் அவர் கொடுத்தாருங்க. அவர் இந்த மாதிரி யூடியூப் இருக்குது, அதை பாருங்கன்னு சொன்னார். பார்த்துட்டு வந்தேங்க. ஓ, அவங்க வாங்கிட்டு போன மாடு நல்லா இருக்காங்க? அவங்க வாங்கிட்டு போன மாடு நல்லா இருக்கு. சொன்ன கறவை இருக்கு? ஆமாம் இருக்கு. ஓகே. யூடியூப் மட்டுமே ஒரு காரணம் இல்லை, பக்கத்தில் நம்ம நெருங்கிய நண்பர் சொல்கிறாரு எடுத்திருக்காரு மாடு, அதனால் அவர்கிட்ட எடுத்தால் நல்லா இருக்கணும். அப்புறம் யூடியூப்பும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேங்க. ஓகே. எல்லாம் நல்லா தரமான மாடுகளாக இருந்ததுனால வந்து இப்போ மாடு எடுக்கிறாங்க. மாடு எடுக்கு வரும்போது எத்தனை மாடு எடுக்கணும்னு நினச்சி வந்தீங்கண்ணே? வரும்போது ஒரு மாடு எடுக்கணும் வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 மாடு 2 மாடு எடுத்திருக்கீங்க. சரி, வேற பண்ணைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? நாங்கள் போயிருக்கோங்க, நிறைய பண்ணைகளுக்கு போயிருக்கோம், சந்தைக்கெல்லாம் போயிருக்கிறோங்க. சரிங்க. எப்படி இருக்கு அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மாடு தரமாக இருக்குதுங்க. மற்றபடி அங்கே எடுத்தால் கேரண்டி இருக்காது. இப்போ இவங்க கொஞ்சம் கேரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. மாட்டில் ஏதாவது பிரச்சனை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம மாடு எடுத்துருக்குறோங்க. சந்தையிலலாம் வாங்குறோம், கருங்கல் பாளையம் சந்தை எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் திங், நம்ம மாடு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான மாடுகள் அதில் வரலைங்க. இது நல்லா இருக்குண்ணே. இது நல்லா இருக்குங்க. 2 மாடுமே நல்லா இருக்கு. ஆமாங்க. சரி, ஓகே. மன திருப்தியா மாடு வாங்கியாச்சு? கண்டிப்பா. சரி, ஓகேண்ணே. நம்ம வீடியோ பார்த்து வேற யாரும் இங்க வந்து நம்பி மாடு வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம். சரி, ஓகே.